எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. பெரியவங்க வீடு தேடி வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? என்ன எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, என்ன சமாச்சாரம்? இல்ல, நல்ல விஷயம்தான். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. என் பையனுக்கு உங்க பேத்தியை கட்டி கொடுப்பீங்களான்னு கேட்கறதுக்கு வந்திருக்கேன். ஐயா, நீங்க ரொம்ப பெரிய இடம். பெரிய இடம் தான்மா, பெரிய இடம் தான். ஆனா எடுத்த உடனே அவசரத்துக்கு எல்லாம் போகல, படிப்படியாக முன்னுக்கு வந்து இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்கும். ஐயா, நீங்க இப்படி பேசுறது உங்களோட பெருந்தன்மையை காட்டுது, நல்ல குணத்தை காட்டுது. ஆனாலும் உங்களுக்கு எந்த விதத்திலையும் தகுதி இல்லை. நாங்க தகுதிங்கிறது பணத்துல இல்லம்மா, நம்ம நடந்துக்கிற குணத்துலதான் இருக்கு. சரிதாங்க ஐயா, ஆனாலும் உங்க மில்லுல ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. அதுல என் பேத்திய உங்களுக்கு எப்படி தெரியும்? வானத்துல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் எல்லாம் இருந்தாலும் நிலா நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிகிறது இல்லையா? அது மாதிரிதான் சார். சொல்லுங்க. நீங்க என் சிநேகித மயில்ராவணன் வீட்டுல அன்னைக்கு பொண்ணு கேட்டு வந்தவர் தானே? ஆமா ஆமா, என்ன உங்களுக்கு தெரியுமா முன்னாடியே? தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு காலேஜ் இருக்கு, 2 மில்லு இருக்கு. ஆமா, கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. என் மக சொன்னாலேங்கிறதுக்காக உங்க சிநேகிதர் வீட்டுல பொண்ணு கேட்டு வந்தேன். ஆனா அவர் பொண்ணு வேற யாரையோ விரும்புறதாகவும், அதனால இந்த கல்யாணத்துக்கு வாய்ப்பு இல்லை, மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி அவரே நேரடியா வந்து என்கிட்ட பேசிட்டு போனாரு. நம்ம ஒரு நினைப்புல பொண்ணு கேட்டு போறோம், அந்த பொண்ணு மனசுல வேற ஒருத்தவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாகரிகமா விலகிக்கிறது தானுங்க முறை. சரிதாங்க. அதனாலதான் நானும் நாகரிகமா விலகிக்கிட்டேன். கல்யாணத்துக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சிருந்தாரு, நானும் வந்தேன். பாருங்க, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் இங்க நம்ம காலேஜ்ல தான் படிச்சான். அதுக்கப்புறம் மில்லு நிர்வாகத்தை ஒரு 2 வருஷம் பாத்துக்கிட்டான். மில்லு நிர்வாகத்தை முழுசா அவன் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னா அதுக்கு இன்னமும் திறமை வேணுங்கிறதுக்காக மேல் படிப்புக்காக அமெரிக்கா அனுப்பி வச்சேன். இப்பதான் அந்த படிப்பை எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கான். எனக்கும் வயசாகி போச்சு, அதனால மில்லு நிர்வாகம், காலேஜ் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் அவங்க கையில ஒப்படைச்சிட்டு நான் ரிட்டையர் ஆயிரலான்னு பாக்குறேன். என் பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எத்தனையோ கோடீஸ்வரங்க வீட்டுல ரெடியா தான் இருக்காங்க. ஆனா இத்தனை சொத்தையும் கட்டி நிர்வாகம் பண்ண போற என் பையனை ஒரு பொண்ணு கட்டி நிர்வாகம் பண்ணணும்னா அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணா இருக்கணும்? வாழ்க்கையோட நெளிவு சுழிவு எல்லாத்தையும் அனுசரிச்சு போற பொண்ணா இருக்கணும். எல்லாரையும் அரவணைச்சு கட்டி காப்பாத்துற பொண்ணா இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த ஊர்லயே பெரிய குடும்பம் மயில்ராவணை குடும்பம், அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டேன். என் மக சொன்னதும் அந்த சம்பந்தம் கூடி வரல, அதான் காரணம் சொன்னனே. ஆனா அந்த பாப்பாவோட ஃப்ரெண்டு தான் இந்த பாப்பான்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. அந்த பிள்ளை கல்யாணத்திலேயே இந்த பிள்ளை ஓடியாடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். யாரு என்னன்னு விசாரிச்சப்ப நம்ம மில்லுல தான் வேலை பார்க்கறதா தெரிஞ்சது. இந்த பிள்ளையோட நடவடிக்கை எல்லாத்தையும் கொஞ்ச நாளா நானும் கவனிச்சுக்கிட்டே தான் வர்றேன். எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. அதனாலதான் இன்னைக்கு தயங்காம பொண்ணு கேட்டு வந்துட்டேன். பையனும் படிப்பை முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டான். நான் அவங்ககிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுக்க போறேன். கையோட கல்யாணத்தையும் முடிச்சு வச்சுட்டா நான் நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குறேன். விளக்கம் போதுமா, இல்லைன்னா ஏதாவது வேணுமா? பையன் பேர் என்ன சார்? வருண். பையனுக்கு என்ன வயசாகுது, என்ன படிச்சிருக்காரு? பையனுக்கு 27 வயசு நடக்குது. இங்க நம்ம காலேஜ்ல MBA முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிசினஸ் சம்பந்தமா ஹையர் ஸ்டடீஸ்க்கு அமெரிக்கா போயிருக்காரு. இப்ப வந்துட்டாரு, ஊர்ல தான் இருக்காரு. பாக்குறதா இருந்தா நீங்க வந்து பாருங்க, இல்ல நானே கூட பையனை வர சொல்றேன். ஆமா, நீங்க யாரு? மயில்ராவணனுக்கு ஃப்ரெண்டு. சரி, இந்த குடும்பத்துக்கு நீங்க யாரு? இந்த தம்பி என் பிள்ளை போல. இங்க பக்கத்துல தான் டீ கடை வச்சிருக்காரு, வீட்டுக்கு அடுத்தாப்புல. அதுக்கப்புறம் ஊர் கடைசியில பைபாஸ்ல ஒரு ஹோட்டல் நடத்துறாரு. ஹோட்டலா? அருணாச்சலம் ரெஸ்டாரண்ட் சார். அடடே, அது உங்களுக்கு தானா? ஆமா சார். சரி அம்மா, நான் கேட்டதுக்கு எனக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு ஒன்றும் புரியலைங்கய்யா. நானும் என் பேத்திக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, நம்ம ஒத்தாளா இருந்து என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அவளும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறா. இப்ப நீங்க வந்து கேட்டது எனக்கும் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு சொந்த பந்தம் யாருமே இல்லைங்கய்யா. இருந்திருந்தா நான் ஏன் இப்படி ஒத்தையில பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருக்க போறேன்? எங்களுக்கு நல்லது கெட்டது பார்த்து செய்யறதுக்கும் கூட ஆள் இல்லை. நீங்க சொன்னீங்களே மயில்ராவணன் தம்பி, அவரோட அத்தை எனக்கு ஃப்ரெண்டு. ஏதாவது ஒண்ணுன்னா அங்கதான் போய் நிற்பேன், அவங்க கிட்ட தான் கேட்பேன். அப்ப இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம்னா அவங்க கிட்டயே சொல்லி எங்க குடும்பத்தை பத்தியும் எங்களை பத்தியும் பிள்ளைய பத்தியும் ஊருக்குள்ள விசாரிக்க சொல்லுங்க. உங்களுக்கு திருப்தியா இருந்ததுன்னா மேற்கொண்டு பேசுவோம். ஐயா, நீங்க இவ்வளவு தூரம் எங்களுக்காக இறங்கி வந்து பேசுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி இல்ல, எனக்கு உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளையையும் பிடிச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கும் என் பிள்ளைய பிடிக்கணும், எங்க குடும்பத்தை பிடிக்கணும். நீங்க விசாரிச்சுட்டு கூட தகவல் சொல்லி விடுங்க. யார் இந்த தம்பி கிட்ட சொல்லி விடுறீங்களா? அருணாச்சலத்துக்கிட்டயா? சரிங்க. சரி, அப்ப நான் வரேம்மா. பாப்பா வரேன்டா. வாங்கய்யா வாங்க. பாப்பா உன்னே தாண்டா. சரிங்க சார். சரி, அப்ப வரேன். தம்பி அருணாச்சலம் வர்றேன்ப்பா. வாங்க சார், வாங்க. அருணாச்சலம், பாத்தியா சுப்புவுக்கு எப்பேற்பட்ட சம்பந்தம் வந்திருக்குன்னு? அதான் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னப்பா, நல்ல இடம் தானா? அவர் பேசுறத பார்த்தா தன்மையா தான் பேசுறாரு. நல்ல இடம் போலதான் தெரியுது. ஆனா நமக்கு பையனை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஏன்னா அவ்வளவு நாள் வெளிநாட்டுல இருந்திருக்காரு. அப்பாவை போல தானே பிள்ளை இருப்பாரு. இப்ப இவரே இந்த அளவுக்கு தன்மையா பேசுறாருன்னா அப்ப இவரோட பையனும் அப்படித்தானே இருப்பாரு. இருக்கலாம் அப்படின்னு முழுசாவும் சொல்லிட முடியாது. ஆனா எனக்கு இந்த சம்பந்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு. வசதிக்காக சொல்லல, இவர் பேசுறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், கொஞ்சம் கூட பந்தா இல்லாம பேசுறாரே அப்படின்னு பிள்ளைகளையும் அப்படித்தானே வளர்த்துருப்பாரு. அருணாச்சலம், நீ எனக்கு பிள்ளை போல. நீ எப்படி நினைக்கிறியோ நான் உன்னை அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அருணாச்சலம்,
ஆமா. நம்ம சுப்புலட்சுமிக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து நீதான்ப்பா இந்த சம்பந்தத்தை பத்தி விசாரிக்கணும். வெளியே அருணாச்சலம். அது பாக்குறேம்மா, என்ன ஏதுன்னு பாக்குறேன். சுப்பு, என்ன வாயை பழந்துக்கிட்டு நிக்கிற? ஒன்றும் இல்லாதா. ஆமா அருணாச்சலம், இப்போ இந்த ஐயா வந்ததுல நீ வந்த விஷயத்த நான் மறந்துட்டேன் பாரு. ஆமா, ஒரு தங்க செயின் கையில வச்சிருந்தா, அது என்னமோ 3 பவுன் இருக்கும் போல தெரியுது. நீ கேட்டா நீ வாங்கி கொடுத்தேங்கிறா. எதுக்குப்பா, எதுக்கு அதை வாங்கி கொடுத்த? அது லட்சுமி நம்ம வீட்டு பிள்ளை, வெறுங்கலத்தா இருக்காளேன்னு கல்யாணம் பண்ற வயசு வேற ஆயிடுச்சு. ஒரு நகை நட்டு ஒன்றும் சேர்த்து வைக்கலையே, சரி நம்ம கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுவோமேன்னு பார்த்தேன். நீ செஞ்சது நல்ல விஷயம் தான்ப்பா. ஆனா நீ அந்த செயினை என் கையில கொடுத்துருக்கணும். என் கையில கொடுத்து பிள்ளை கழுத்துல போடுங்கன்னு சொல்லியிருக்கணும். நீ ஏன் கொடுக்கறது? அது முறை இல்லைல்ல அருணாச்சலம். அது நான் உங்களை வந்து பார்த்து கொடுக்கலான்னு தான் இருந்தேன். அங்க கடையில கொஞ்சம் வேலையாகி போச்சு. நம்ம லட்சுமி அந்த பக்கம் போய்கிட்டு இருந்தாளா, கொடுத்து ஆட்டா கிட்ட கொடுத்து வாங்குன்னு சொன்னேன். அப்போ உங்ககிட்ட கொடுக்கல போல. என்னப்பா நீ இத்தனை வயசாகி இன்னும் பொறுப்பு இல்லாம இருக்கையே. இல்லம்மா, மன்னிச்சுக்கோங்க. நான் வேற இந்த சம்பந்தத்தை பத்தி உன்னையே தான் விசாரிக்க சொல்லிட்டு இருக்கேன். நீ ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி விசாரிப்ப? விசாரிக்கிறேம்மா, விசாரிக்கிறேன். நீயும் ஒத்த சட்டையாவே இருக்க. காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி இருந்தேன்னா நேரம் பாரு நீ எப்படி இருந்திருப்ப. உன் சின்னாயுதன் தானே மயில் ராவணன் தம்பி. அவரை பாரு, பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு பேத்தியே எடுத்துட்டாரு. நீ இன்னமும் ஒத்த மரமாவே சுத்திக்கிட்டு இருக்க. எப்படிப்பா இப்ப இந்த சம்பந்தத்தை பத்தி நீ எதுவும் விசாரிக்கிறியா, இல்ல நான் ஏதாவது தரகரை கூப்பிட்டு பொறுப்பை ஒப்படைக்கவா? விசாரிக்கிறேம்மா, விசாரிச்சு சொல்றேன். சரிப்பா, சரி விசாரிச்சு சொல்லு. சரிங்கம்மா, சரி வரேன். சரிப்பா வா. நீ ஏன்டி மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லாத்தா. அருணாச்சலந்தே உன் கையில் செயினை கொடுத்தாருன்னா நீ என்ன சொல்லியிருக்கணும்? எங்கள் ஆத்தா கிட்ட கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டு இருந்திருக்க. என்னவே வயசான ஆளாக இருந்தாலும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிற ஆம்பளை நம்ம தான் பார்த்து பதவிசா நடந்துக்கிடணும். இல்லைன்னா 4 பேர் நாக்கு மேலே பல்லு போட்டு பேசிடுவாங்க. பார்த்து நடந்துக்கிடணும் பொம்பளை பிள்ளை. இந்த காலத்து பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. என்ன அரவிந்தா, உன்னையே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்களா? ஆமா, கையங்காலே வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டானே. நீயும் அதையே சொல்லாத சுரபி. அவதான் தொட்டதுக்கெல்லாம் கூப்பாடு போடுவான்னு தெரியுது. நீ போய் எடுப்பு தொட்டிருக்க. அதான் நான் பண்ண தப்பு. என் தம்பி விக்கி சொன்னான், இப்படியாவது அவன் மனசுல இடம் பிடிச்சிருடா, அதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துக்கிட்டாத்தே அவன் உன் வழிக்கு வருவான்னா. கருப்பேன் அப்படியெல்லாம் பண்ணி தாண்டா அவன் மனசை மாற்றி வச்சிருக்கான், மயக்கி வச்சிருக்கான். நீ அப்படி நடந்துக்கோன்னு சொன்னான். அவன் பேச்சை காட்டி எசகு பெசகா பண்ண போய் கடைசியில் அடி வாங்கினதே மிச்சம், வீட்டை விட்டு வெளியே வந்ததே மிச்சம். எங்க வெண்ணிலா இருக்காளே, எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நேரம் பார்த்து ஒரே தீட்டா தீட்டி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா. எது உங்க வெண்ணிலாவா? ஆமா, எங்க வெண்ணிலா தான். உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி பழி வாங்கியிருக்கா. எங்க வெண்ணிலாங்கிற? என் அத்தை பிள்ளை தானல. எம்பிட்டு அடிச்சாலும் நீ திருந்தவே மாட்டேன்னா? அடிச்சாலும் பிடிச்சாலும் அத்தை பிள்ளை தானே. போடக்கு இருக்கா? ஏய், நான் என்னலக்கு இருக்கேன், என்னதே அவ அடிச்சாலும் அத்தை பிள்ளை இல்லைன்னு ஆயிருமா? எங்க வெண்ணிலாங்கிற? ஆமா சுரபி, எங்க வெண்ணிலா தான். ஆனாலும் எப்படிடா இப்படிலாம் இருக்கீங்க? ஆமா, நாங்க எங்க குடும்பமே அப்படித்தான். அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடிச்சுக்கிடுவோம், வெளியெல்லாம் விட்டு கொடுத்துக்கிட மாட்டோம். சரிதான்டா, சரிதான். சரி, இப்போ என்ன செய்ய போற? என்ன செய்யன்னா, இந்த வாசல்ல தான் கிடக்கேன், பேக்கத்துக்கு வெளியே வச்சுட்டாங்க. என் சாக்லேட் என்ன பண்றான்? அவனா டென்ட் போட்டிருக்கான் வீட்டு வாசல்ல. டென்ட் போட்டிருக்கானா? ஆமா, என் பொண்டாட்டி மலர் இருக்கால்ல, அவனை பார்க்கணும் அவனை காணும்ட்டு தெரு தெருவா தேடி சுத்தி சுத்தி தெரிஞ்சிருக்கா. அது இவனுக்கு பொறுக்குமா? அதான், நீ என்னைய தேடி எங்கேயும் போகாதமானு உன் கண்ணு முன்னாடியே இருக்கேன்னு சொல்லி வீட்டு வாசல்ல டென்ட் போட்டு இப்போ அங்கதான் இருக்கான் 2-3 நாளா. நல்ல குடும்பம்டா உங்க குடும்பம். நல்ல குடும்பம்தான். சுரபி, மலர் கழுத்துல இருந்த தாலியை காணும் சுரபி. தாலியை காணுமா? என்னடா சொல்ற? ஆமா, தாலியை காணுங்கிறா. எங்க விழுந்ததுன்னு கேட்டா தெரியலங்கிறா. அந்த லூசை பத்திரமா பாத்துக்கிறதுக்கே 4 பேர் வேணும். அவ எப்படி அவ தாலியை பத்திரமா பாத்துக்கிடுவா? இன்னொரு தடவை லூசுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. சரி, ஓகே, சொல்லல. உன் பொண்டாட்டி தானே, சொல்லல. என் சாக்லேட் ரொம்ப கஷ்டப்படுறானாடா டென்ட்டுக்குள்ள இருந்து. நானும் தான் திண்ணையில இருந்து கஷ்டப்படுறேன். உனக்கு முன்னாடியே 2 வருஷம் அவன் திண்ணையில இருந்து கஷ்டப்பட்டிருக்கான். நீ மட்டும் பெரிய ஓவியம் மாதிரி பேசாத. ஆனா நல்லா மாத்தி மாத்தி உள்ளே வெளியே விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்கடா. எப்பன்னு பாத்துக்கிட்டே இருந்திருப்பா போல எங்க வெண்ணிலா. நேரம் பார்த்து பழி வாங்கிட்டா. எப்பா, நீங்க உங்களுக்குள்ள அடிச்சுக்கங்க குடிக்கங்க, என்னன்னு போங்க. அதை என்கிட்ட எல்லாம் வந்து சொல்லாத. ஏம்பல, ஆனாலும் நீ இவ்வளவு அப்பாவியா இருக்கக்கூடாதுடா. நீ கூட்டு குடும்பத்துல பிறந்து வளர்ந்துருந்தா அதோட அருமை உனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கும் தான் ஒரு அண்ணன் இருக்கான். ஆனா உங்களை மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா. நாங்க எங்களை மாதிரினா? அவன் பாட்டுக்கு இருப்பான், நான் பாட்டுக்கு இருப்பேன். உங்க அப்பா ஒண்ணும் கேட்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. உங்க அம்மா? எங்க அம்மா இல்லைல்ல. அதான், நீங்க எல்லாரும் இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு கூட்டு குடும்பத்தோட அருமை தெரியல. வெண்ணிலா உன்னை இந்த அளவுக்கு பழி வாங்கியிருக்கா. என் சாக்லேட் ஒன்னு அடிச்சிருக்கான். உங்க சித்தப்பா உன்னை திட்டி இருக்காரு. ஆனாலும் நீ இப்படி பேசுற பத்தியா? அதான் சொல்றேன்ல, நாங்க குடும்பத்துக்குள்ள அப்படிதான் அடிச்சுக்குவோம். ஆனா வெளியில எல்லாம் விட்டு கொடுத்துக்க மாட்டோம். இப்ப நீ கூப்பிட்டு கற்பனை கூப்பிட்டு காடு அரவிந்தனை அடிச்சியாம்லடா, ஏன் அடிச்சான்னு காடு பாரு.
என்ன சொல்லுவான்? அதை கேட்கறதுக்கு நீ யாரும்பான். அவன் அப்படித்தான் சொல்லுவான், எனக்கு தெரியும்ல. நீ இல்லை, வேற யார் கேட்டாலுமே அப்படித்தான் சொல்லுவான். இப்போ நீ என்ன சொல்ல வர? நீ கேட்டால பிள்ளை, அதைத்தான் சொல்ல வரேன். எங்கள் குடும்பத்துக்குள்ளே நாங்கள் அப்படித்தான், ஆனால் வெளியெல்லாம் விட்டு கொடுத்துக்க மாட்டோம். ஓஹோ, சரி இப்போ என்ன பண்ண போறீங்க? தாலியெல்லாம் காண போச்சுன்னா? அதுவா, அதான் அடுத்த மாசத்துல கடைசி முகூர்த்தம் ஒன்று நல்ல முகூர்த்தமாக இருக்கான். அன்னைக்கு தாலி பிரித்து கோர்த்து போடணும்னு இருக்காங்க. தாலின்னு ஒன்று இருந்தால் தானடா பிரித்து கோர்ப்பீங்க. இல்லை சுரபி, அது அவசரத்துக்கு மரத்தில் கட்டியிருந்த தாலியை தானே கலட்டி நான் மலர் கழுத்தில் கட்டினேன். அது காணா போச்சுங்கிறதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? அது வெறும் மஞ்சள் கிழங்கு தானே பிள்ளை. மஞ்சள் கிழங்க மஞ்சள் கவுத்தில் கட்டியிருப்பாங்க, அதை எடுத்து நான் மலர் கழுத்தில் கட்டினேன். அதுக்கு பதிலாக தங்கத்தாலி வாங்கணும்னு அன்னைக்கே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்க்கணுன்னாங்க, அதுக்குள்ளே காணா போச்சா? அதான் இப்போ தாலி வாங்கி கூடவே தங்க செயினும் வாங்கி அதில் கோர்த்து மலருக்கு போட்டு விட்ருவாங்க. ஓஹோ, ஆமாம். இவ்வளவு நடந்து இவ்வளவு கேஷுவலா இருக்க பாரு. அவ உன் முடிய பிடிச்சு ஆஞ்சிருக்கா. எங்கள் மலர் பிள்ளைல. உங்க மலர் பிள்ளை, உங்க வெண்ணிலா பிள்ளை. ஆமாம் சுரபி, அவங்க அத்தை பிள்ளைங்க, இவன் சித்தப்பா பிள்ளை. நீ நினைக்கிற மாதிரி அவங்களும் நினைப்பாங்களா? அப்படி நினைச்சிருந்தா உன்னை அடிச்சிருப்பானா? அது சரி, மலரை அழுக வச்சா அவன் யாரைனாலும் அடிப்பான், என்னைய அடிக்க மாட்டானா? இப்போ நீ கடைசியா என்னதான்டா சொல்ல வர? நான் ஒன்றும் சொல்ல வரலப்ல, நீ என்ன நடந்ததுன்னு கேட்ட, அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க அம்மாவுக்கு இருக்கிற வில்லத்தனம் கொஞ்சமாவது உனக்கு இருக்காடா? எது எங்கள் அம்மா வில்லியா? அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாரு. யார் எங்கள் அம்மாவா? எங்கள் பாப்பா அக்காவுக்கு கல்யாணத்துக்கு எத்தனை பவுனில் செயின் போட்டாங்க தெரியுமா? சீர்வரிசை வாங்குறதுக்கு அவங்களுக்கு தான் காசு கொடுத்தாங்க. எல்லாத்தையும் வாங்கி கோயம்புத்தூரில் கொண்டு போய் இறக்கி எங்கள் அக்காவையும் கொண்டு போய் விட்டுட்டு தான் வந்தாங்க. ஏஞ்சி போடா அங்கிட்டு. ஏன்ல? ஏன்னா உங்க சித்தப்பா குடும்பம் எப்படி இருக்காங்க, நீங்க எப்படிடா இருக்கீங்க? ஏன்ல அப்படி சொல்கிற? இப்போ எனக்கும் விக்னேஷுக்கு காலேஜுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு எங்கள் சித்தப்பா தானே கூட வந்தார். எங்கள் அப்பா அங்கே ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுட்டு இருந்தாருன்ட்டு வர்றதுக்கு நேரம் இல்லைன்னு எங்கள் சித்தப்பா தானே எங்களை கூட்டிகிட்டு வந்தார். உனக்கு கொஞ்சம் கூட சொரணங்கிறதே கிடையாது. எப்போ? ஆமா, மலரை விட்டுட்டு இவ்வளவு நேரம் இங்கே வந்து உட்காந்துருக்க? அவள் காலேஜுக்கு வரலப்ல, லீவு, காய்ச்சல் அடிக்குது அவளுக்கு. வரலையா? சந்தோஷம். ஆமாம், நேரத்துல இருந்தே காய்ச்சல் அவளுக்கு. அப்படியா? அதான் இவ்வளவு நேரம் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்க. சரி, நான் கிளாஸ்க்கு போகிறேன். என்ன? போ. என்ன குடும்பமோ இதெல்லாம். ஆனாலும் நல்லா தான் இருக்கு. அடிச்சுக்கிறாங்க, குடிக்கிறாங்க. லவ் இட். இன்னும் தூங்குறா. காய்ச்சல் விட்டுருச்சு இல்லையா கருப்பா? ஆமா பெரியமா, ஃபீவர் இப்போ இல்ல. ஆமா, எல்லாரும் காலேஜுக்கு போயிட்டாங்க, நீ போகலையா? மத்தியானம் போகணும் பெரியமா. மத்தியானம் எனக்கு டெஸ்ட் இருக்கு, அதுக்குள்ள மானு முழிச்சிருச்சுன்னா பார்த்துட்டு போலான்னு இருக்கேன். ஏன் இப்படி அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறான்னு தெரியல. நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல இல்ல பெரியமா. ஆமா, மாத்திரை போடுறதுக்காக கொஞ்சம் ஹார்லிக்ஸ் கலந்து பால் கொடுத்துருக்கா போல அவங்க அம்மா. அதுக்கடுத்து வேற ஒண்ணுமே சாப்பிடல. எந்திரிச்சா தானே சாப்பிட வைக்க முடியும். போதும் பெரியமா, தூங்குனது எழுப்பி விட்டுருவோமா? எனக்கும் அப்படித்தான் தோணுது. மனு. மலரு, மலரு டேய், மலரு டேய், எந்திரி. எந்திரிச்சு குளிச்சுட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு தூக்கம் வந்தா இன்னொருக்க தூங்கு. எந்திரி. கூட்டா ஊன்னு கேக்குற பெரியமா, ஆனா கண்ணு முழிச்சே பார்க்க மாட்டேங்கிறா. மலரே, மலரே டேய். அசந்து தூங்குறாளே. மலரே, எந்திரிச்சு உட்காரு, செத்த நேரம் எந்திரி. இங்கே பாரு, கருப்பேன் காலேஜுக்கு கூட போகாம இங்கேயே உட்காந்துருக்கான் நேரத்துல இருந்து. எந்திரி. மனு, மனு என்னடா, என்ன செய்து உனக்கு? தூக்க சொக்கா இருக்காடா? சரி, ரொம்ப தூக்கம் வந்துச்சுன்னா ஏதாவது சாப்பிட்டுட்டு திரும்ப தூங்கு, ஒண்ணும் இல்ல. கால் வலிக்குதுன்னு சொன்னேன்லடா, இப்ப எப்படி இருக்கு? ஏன்டா பேச முடியலையா? ரொம்ப ஒரு மாதிரியா பேசுற. சரிடா பிள்ளை, ஏதாவது சாப்பிட்டுட்டு தூங்கு. நேத்துல இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடல, நேத்துல இருந்து தூங்கிட்டு இருக்க. நைட்டும் எந்திக்கல, இப்போ இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னமும் எந்திக்கல. அதான்டா எழுப்பி விட்டோம். இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமைடா. காலேஜுக்கு போகலையா? போகணும்டா பிள்ளை, இந்த இப்ப கிளம்பணும். நானு உனக்கு லீவ் லெட்டர் அரவிந்த் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான், கொடுத்துருப்பான் இந்நேரம். ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என்ன? மலரு, டீ ஏதாவது போட்டு கொண்டு வரட்டுமா? டீயா? மனு, கொஞ்சம் டீ குடிக்கிறியா? இஞ்சி தட்டி போட்டு கொண்டு வர சொல்லுவோமா பெரியமாவ? சரி. சரிம்மா. இந்த போட்டு எடுத்துட்டு வரேன். அப்புறம் டீ ஏதாவது எடுத்துட்டு வரட்டாடா? வேண்டாம் டீ. சரி, முதல்ல டீயை குடி, அதுக்கே உனக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பா ஆயிடுவேன். அப்புறம் என்னன்னாலும் சாப்பிட்டுக்கலாம். என்ன கருப்பான வார வரைக்கும் இருக்கியா? இருக்கேன் பெரியம்மா. மனு, ரொம்ப தூக்கமா வருதாடா? இவ்வளவு நேரம் தூங்க மாட்டேலடா பிள்ளை, நேத்துல இருந்து தூங்கிட்டு இருக்க. நேத்து கால் ரொம்ப வலிச்சது கருப்பா. அம்மா மாத்திரை கொடுத்தாங்க. இந்த குட்டியா ஒரு மாத்திரையும் அப்புறம் பெருசா தோசை மாதிரி இருக்கும்ல அந்த மாத்திரையும். அப்படியா? பாராசிட்டமால் கூட தூக்க மாத்திரை கொடுத்துருக்காங்களா? ரெண்டு கொடுத்தாங்க. அத்தை என்கிட்ட அதை சொல்லவே இல்லை. நான் பயந்துட்டு இருக்கேன், என்னடா பிள்ளை இன்னும் தூங்குதேன்னு. சரிடா, இப்போ எப்படி இருக்கு? இப்ப கால் வலிக்கல.
நடந்து பார்த்தா தான் தெரியும் கால் வலிக்குதா என்னன்னு. திடீர்னு எப்படிடா கால் வலி வந்துச்சு உனக்கு? தெரியல கருப்பா. பீரியட்ஸ் டைம் கூட உனக்கு கால் வலிக்காது இல்லடா? அப்படின்னாலும் அதுக்கே இன்னும் 10-15 நாள் இருக்கே. ஹாஸ்பிட்டல் போகலான்னாலும் விட மாட்டேங்கிறாங்க. சரி, என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னியாமே, என்னடா பிள்ளை? ஆமா ஆமா கருப்பா, நீ இந்த இடுப்புல மாட்டுறதுக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்தேல, அதுக்கு பேர் என்னது? அத காணுமியா பிள்ளை? காணுமா? எங்கடா போச்சு? இடுப்புலயே தானடா மாட்டிட்டு இருப்ப. இடுப்புலயே தான் மாட்டி இருந்தேன், திடீர்னு காணும். குட்டி பிள்ளை என்னடா தாலியும் காணுங்கிறாங்க, அதையும் காணுங்கிற. தாலி எப்போ இருந்துடா காணும்? தெரியல கருப்பா, அத்தை பார்த்து தான் கேட்டாங்க, எனக்கு தெரியல. இப்போ என்னையா பிள்ளை செய்யறது? எதுக்குடா? இந்த காணா போச்சுல அதுக்கு. தாலி உனக்கு தங்கத்துல வாங்கி போட போறாங்களாண்டா அடுத்த மாசம் கடைசியில. அது இல்ல, அந்த இடுப்புல மாட்டுறது மயிலு. சரி, அது போனா போகட்டும். நான் உனக்கு 2 வாங்கி கொடுத்தேன்ல, இன்னொன்னு இருக்கும்லடா? ஆமா, இன்னொன்னு இருக்கு. சரி, அதை மாட்டிக்கோ. உனக்கு வேற வேணும்னா இன்னும் வாங்குவோம் என்ன? அப்ப அது தொலைஞ்சதுனால ஒண்ணுமில்லையா? நீ வைய மாட்டேயா? சேச்சா, என் மான பிள்ளைக்கு தெரிஞ்சா அது தொலைஞ்சிருக்கும். நானும் தொலைக்கல, நீ வையாத என்ன? நீ தொலைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. உனக்கே தெரியாம கலண்டு விழுந்திருக்கும். எங்க கலண்டு விழுந்ததுனே தெரியல, நானும் வீடு முழுக்க பார்த்துட்டேன். சரி, போனா போயிட்டு போகுது, விடு. அப்பாடா, உனக்கு கோபம் வரல. நீ வைவையோன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன் கருப்பா. நான் எதுக்குடா குட்டி உன்னை திட்ட போறேன்? அத பிறந்த நாள் அன்னைக்கு நீ என்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொன்ன? இதுதான் உன் கருப்பேன் அப்படின்னு சொன்னேல. அப்படின்னா நான் உன்னைய தொலைச்சிட்டேன் கருப்பா. கோச்சுக்கிடாதையா பிள்ளை, நான் உன்னை தொலைச்சிட்டேனா? இல்லடா மானு, கையில இருக்கிற பொருளை தான் தொலைக்க முடியும். உயிரோட கலந்த ஞாபகங்களை யாராலையும் தொலைக்க முடியாது. அப்படின்னா? நீ என்னை தொலைக்கலடா பிள்ளை. நான் எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன். இன்னொன்று இருக்குல்ல, அதை எடுத்து மாட்டிக்கோ என்ன? அப்படின்னா நிஜமாவே உனக்கு கோபம் இல்லைல? இல்லடா பிள்ளை. அப்பாடா, நான் பயந்துகிட்டே இருந்தேன் நீ வைவியோ என்னமோன்னு. சரி, பெரியம்மா டீ கொண்டு வந்து கொடுத்ததும் கூடி நான் காலேஜுக்கு கிளம்பட்டுமா? எனக்கு டெஸ்ட் இருக்கு இன்னைக்கு. சரி, நீ போயிட்டு வா, நான் நாளைக்கு போகட்டுமா? இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் பார்ப்போம். உனக்கு நல்லா சரியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் போகலாம் என்ன? பெரியம்மா கிட்ட கேட்டுக்கலாம். அரவிந்தே, நீ இடுப்புல குச்சம் காட்டிட்டான் கருப்பா. நீ அவனை என்னன்னு கேட்டியா? கேட்டேன்டா, இனிமேல் அப்படி பண்ண மாட்டான் என்ன? நீ பயப்படாத, சரியா? சாயங்காலம் போல அக்கா வரேன்னு சொல்லியிருக்கா உன்னை பார்க்கறதுக்கு. ஐ மச்சி வரும்போது அப்ப குட்டி பாப்பாவை தூக்கிட்டு வருமா? அதுக்குள்ள உனக்கு கொஞ்சம் பெட்டர் ஆயிடுச்சுன்னா பெரியம்மாவை சுடு தண்ணி போட்டு கொடுக்க சொல்லி குளிச்சிரு, சரியா? சரி. சரி, பாத்துக்கிறியாடா? ஏதாவதுன்னா கால் பண்ணு, நான் கிளம்பட்டுமா? கருப்பா, அந்த போன்ல ஒன்னா நம்பர் அமுக்குனா உனக்கு போன் போக மாட்டேங்குது. அதுக்கு பதிலா அரவிந்தனுக்கு போகுதேடா. ஏன்டா? தெரியல, நான் உனக்கு போன் போட்டா அரவிந்தனே எடுக்கிறான் எப்ப பார்த்தாலும். சரி, நான் சாயங்காலம் வந்து என்னன்னு பாக்குறேன். நீ பத்திரமா இரு என்ன? சரி, பாத்துக்கடா. சரி. சமத்து புள்ள, சமத்தா இருக்கணும் என்ன? போயிட்டு வரேன். டாடா. டாட்டா. மலரு, இந்த டீ. எத்தே, நான் பல்ல தேய்ச்சிட்டு வந்து குடிக்கட்டுமா? பாறா, பிள்ளை சுறுசுறுப்பாயிருச்சு போல. பல்ல தேய்க்காம டீ குடிச்சா கருப்பேன் வைவான். அத்தே, சரி போ, போய் பல்ல தேய்ச்சிட்டு வா. நான் சீக்கிரமா வந்துடுறேன். அதுக்குள்ள டீ ஆறிடாம பாத்துக்கோங்க, மூடி வைங்க. விட்டா எனக்கு கிளாஸ் எடுப்பா போல. என்னடி மயிலு, இந்நேரத்துக்கு தோசையை கொடுக்குற? காலையில சாப்பிட வர்றேன்னு சொல்லிட்டு வரல, தோட்டத்துல இருந்துட்டீங்கல்ல, சுட்டு வச்ச தோசையெல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒழுங்கா சாப்பிடுங்க. அப்ப மத்தியானத்துக்கு சோறாக்கல? சோறு ஆக்கியிருக்கேன். அப்ப அதை போடு. அப்புறம் உங்களுக்குன்னு சுட்டு வச்ச தோசையை யார் சாப்பிட்றது? ஒழுங்கா சாப்பிடுங்க, சாயங்காலம் போல சோறை சாப்பிடலாம். அடியே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லடி. ஆமா, உங்க வீட்டுல எல்லாமே நியாயமா தான் நடக்குது. இது மட்டும்தான் இப்ப நியாயம் இல்லாம நான் பண்ணிட்டேன். இந்தா, ஏதாவது பேசுறதா இருந்தா நேரா பேசு. அப்புறம் என்ன, நான் போய் அரவிந்தனை என்னன்னு கேளுங்க, உங்க அத்தையை போய் என்னன்னு கேளுங்கன்னு சொல்றேன். ஒண்ணுமே கேட்காம இருக்கீங்க. அட கூறு கட்டவளே, அவங்கள போய் நான் என்னடி கேட்கறது? அதான் அவங்களே பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கல்ல, 3 வருஷத்துக்கு வெளியே இருடான்னு சொல்லி. சொல்லிட்டாங்க, இருந்தாலும் பண்ண தப்புக்கு போய் கேட்கணும்ல. ஒண்ணுமில்லாத பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு வேலை பொழப்பு இல்ல. அது சரி, உங்களுக்கு இதெல்லாம் தப்பா தெரியுமா? நீங்களே முறை இல்லாம தாலி கட்டினவர் தானே. ஏன் ஒரு மனுஷன் சாப்பிட வந்திருக்கான்னா சாப்பிட விடு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, ஒன்றும் கேட்கல. மனுஷனை செத்த நேரம் நிம்மதியா தூங்க விடுறீங்களா? கச்ச 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 கத்திக்கிட்டே இருக்கீங்களே. உங்க பிள்ளை தான் மாமா கத்துனாரு. எப்பா, நான் சாப்பிட தான்ப்பா வந்தேன். கத்தாம பேசுங்க எதா இருந்தாலும். எப்பா, இப்ப நீங்க தான் கத்துறீங்க. ஏன் மாமா, உங்க பெரிய மச்சான் வீட்டுல போய் என்ன ஏதுன்னு கேட்டு வரக்கூடாது? போதும், நானே எங்க என் சின்ன மச்சான் வந்து எதுவும் காட்டுருவானோ வச்சிருவானோன்ட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். நீ வேற புதுசா ஆரம்பிச்சு விடாத. அப்படியெல்லாம் அவர் வந்து உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டாரு மாமா. கேட்டும் ஒரு பிரயோசனமும் இல்லைன்னு அவருக்கு தெரியாதா என்ன? என்ன மருமகளே, என்ன வாய் நீளுது? உங்க வீட்டுக்கு
வந்தாச்சுல்ல, உங்க வீட்டு வழக்கத்துக்கு மாறிக்கிடணும்ல. நமக்கு வாச்சதும் சரியில்லை, பிறந்ததும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை. செத்த நேரம் தூங்கணும்னா கூட முடிய மாட்டேங்குது இந்த வீட்டுல. இத்தனை ரூம் இருந்து ஏதாவது ஒரு பிரயோசனம் இருக்கா? இப்போ எதுக்குடி எங்க அப்பா கிட்ட அப்படி பேசுற? உங்க தங்கச்சிக்கு காய்ச்சல் அடிக்குது, எழுப்பி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வாங்க. எங்க அத்தை அப்புறம் எதுக்கு இருக்காங்க? எங்க அம்மாவும் அங்கதான் இருக்கு. உங்களுக்கு இந்த தோசையை கொடுத்ததே தப்பு, இதையும் கொடுக்காம பட்னியா போட்டிருந்திருக்கணும். ஏன் மயிலு காது கேட்கல. இந்தாடி அடியே, என்ன இப்ப என்ன சொல்ல போறீங்க? தோசைக்கு சாம்பார் ஊத்துடி. அதை யார் ஊத்துவா? உங்க அம்மாவா வந்து ஊத்துவாங்க? ஒண்ணுமில்ல, ஒரு நாள் பட்னியா இருந்தா எல்லாம் தன்னால புரியும். கொண்டாங்க அதை. ஏய் ஏய் ஏய், தோசையை கொண்டாடி, சட்னியை தொட்டாவது சாப்பிட்டுக்கிறேன். இந்த தோசையை கொண்டு போய் சித்தப்பா வீட்டு மாட்டுக்கு கொடுத்தா கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் கறக்கும். அடியே, வாரத்துக்கு ஒரு தடவை எப்படியும் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சிடணும்டா. நேரமே இருக்க மாட்டேங்குது. வேலையெல்லாம் அத்தை பார்த்துக்கிறேன்டா, நீ உன்னைய பராமரிக்கிற வேலையை பாரு. முடியெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் திரும்ப வளர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா எண்ணெயை தேய்ச்சி ஊற வச்சு குளு குளுன்னு குளிக்க ஊத்துனாத்தே நல்லா இருக்கும். உங்க அத்தைக்கெல்லாம் வயசு பருவத்தில் முடி இடுப்புக்கு கீழே தொங்கும். வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா எண்ணெயை தேய்ச்சி ஊற போட்டு ஊற்றி விட்டுருவேன் தலைக்கு. எனக்குமே முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக இருக்கும். ஆமாம், இப்போ எதுக்கு அந்த பேச்சு? வாங்கக்கா. ஒன்றும் இல்லைக்கா, வெண்ணிலாவுக்கு இன்னைக்கு முடி கொஞ்சம் அதிகமாக உதிர்ந்துருச்சு, அதான் என்ன ஏதுன்னு காட்டேன். சூடாக இருக்குங்கிறா. நீ உன் மருமகளை பார்த்துக்கிற லட்சணம் அம்பிடுத்தேன். ஒரு முடினா ஒரு முடி தலையிலேருந்து உதிர விடலாமா? அதுவும் வயசு பிள்ளை, நல்ல சத்தான சாப்பாடாக கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கிடணும். அதை விட்டு போட்டு மாட்டு கொட்டகையில் சாணியில் விட்டுக்கிட்டு இருக்க. இப்போ எல்லாம் நான் அதிகமாக மாட்டு பண்ணையில் வேலை பார்க்குறதே இல்லத்தே, வீட்டில் வேலை பார்க்குறதோட சரி. சரி, என்னமோ பண்ணுங்க. சரி, இங்கே ஒரு மரகதம் தாலி வாங்கிட்டு வந்தோம்ல, மாங்கல்யத்தை குலசாமி காலடியில் வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வரணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. என்னைக்கு போவோம்? ஏக்கா, எங்களுக்கு மளிகை கடையையும் பண்ணையையும் விட்டுட்டு வர முடியுமாக்கா? ஒரு நாள் தானே, போனோமா வந்தமான்னு இருப்போம். தாலி வாங்கிட்டீங்களாத்தே? வாங்கியாச்சுல, என்கிட்ட காட்டவே இல்லை. நீ காலேஜுக்கு போயிருந்த, அதனால உங்ககிட்ட காட்டலை. யார் யார்கிட்டே போனீங்க? நான், உங்கள் அம்மா, உங்கள் அத்தை, உங்கள் மைனி. 3 பேராக போகக்கூடாதுன்னாங்க, அதனால மயிலையும் சேர்த்து கூட்டிகிட்டு போனோம். 4 பேராக போனோம். சரிங்க தே. லீவ் அன்னைக்கு போயிருந்தா நானும் வந்திருப்பேன். வீட்டுக்கு ஒரு ஆள் போனால் போதும் தாயி, அம்பிட்டு பேரும் கும்பலாக போய் என்ன நகைக்கடையை கொள்ளையடிக்கவா போகிறோம்? 1/2 பவுனில் ஒரு மாங்கல்யமும் 3 பவுனில் தாலி செயினும் வாங்க போனோம். இதுக்கு எதுக்கு கும்பலா? அப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் மட்டும் எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க, மைனியும் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. எங்கள் அக்காவுக்கு தாலி வாங்குறதுக்கு நான் வேண்டாமா? கொஞ்சம் வாயை குறை. என்ன இந்த வாய்க்கு பயந்து தான் உன்னை எங்கே போனாலும் விட்டுட்டு போகிறது. நான் வந்திருந்தா கடைக்காரங்கிட்ட ரேட்டை அடித்து பேசி வாங்கி கொடுத்துருப்பேன். ஆமாம், நாங்கள் கத்திரிக்காய் வாங்க போனோம், இவ ரேட்டை அடித்து பேசி வாங்கி கொடுப்பா. மாங்கல்யம் தங்கத்தில் வாங்க போயிருக்கோம். தங்கம் அன்னன்னைக்கு என்ன விலையோ அந்த விலைக்கு தான் கடைக்காரன் கொடுப்பான். நீ அடித்து பேசினாலும் சரி, கடிச்சு பேசினாலும் சரி, 1 ரூபா குறைக்க மாட்டான். அங்கதான் உங்களுக்கு விவரம் பத்தலை. செய்கூலி சேதாரத்துல எல்லாம் அடித்து பேசி ரேட்டு கம்மி பண்ணலாம். தங்க விலை என்னமோ அன்னன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு தான், ஆனால் செய்கூலி சேதாரம் கடைக்கு கடை வித்தியாசப்படும். நம்ம அடித்து பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கலாம். நான் வந்திருந்தா உங்களுக்கு கொஞ்சம் காசை மிச்சப்படுத்தி கொடுத்துருப்பேன். நீ மிச்சப்படுத்தி கொடுத்ததே எங்களுக்கு நிறையணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை தாயே. நீ உன் வீட்டுக்கு மிச்சப்படுத்தி கொடு, உன் மாமியாருக்கு. சரி சரி விடுங்க, எதை தொட்டாலும் ஒரு சண்டையில் தான் முடிக்கிறீங்க. யாரு, நானா உன் மருமகளா? சரி, என் மருமகதே. ஆமாம், மலர் என்ன செய்கிறா? அந்த படுத்துருக்கா, என்னன்னே தெரியல, எப்போ பார்த்தாலும் சுணங்கி படுத்துக்கிட்டே இருக்கா. அன்னைக்கே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிருந்துருக்கணும், எங்கள் மாம்சு சொல்லிச்சுல்ல. ஆமாம், உங்கள் மாம்சு பெரிய மகன், அவன் சொன்னால் உடனே கூட்டிகிட்டு போயிடணும். போவாள்ல. இந்த வாய் இருக்கு பாரு, வாய் இவளுக்கு. சரி, இந்தா செயினை பாரு, இதை உங்ககிட்ட காட்டுறதுக்கு தான் கொண்டு வந்தேன். மாங்கல்யம் அத்தை, எங்கள் அம்மா, மைனி எல்லாரும் போட்டிருக்கிற மாதிரி மீனாட்சி சொக்கநாதர். சரி, 1/2 பவுன் மாங்கல்யம், 3 பவுன் தாலி செயின். இது என்ன, பக்கத்துக்கு 2 காசு இருக்கு. லட்சுமி காசு 2, மாங்காய் காசு 2 இருக்கு. 3 பவுனில் செயின், 1/2 பவுனில் மாங்கல்யம். நீங்க அப்படி கேளு. என் மகன் அரவிந்தன் என்ன சொன்னான் தெரியுமா? எம்மா, என் பொண்டாட்டிக்கு 1/2 பவுனில் மாங்கல்யம் தானாமா, பக்கத்தில் லட்சுமி காசு மாங்காய் காசெல்லாம் கிடையாதாம்மா, நீங்கெல்லாம் பெருசாக போட்டிருக்கீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் நானும் அரவிந்தனும் போய் 2 லட்சுமி காசு 2 மாங்காய் காசு வாங்கிட்டு வந்தோம். 1 1 கிராமு. அப்போ மொத்தம் 4 பவுனு. ஆமாம், 4 பவுனு. 4 பவுனில் யாராவது தாலி போடுவாங்களா? போட்டால் 3ல் போடணும், இல்லைன்னா 5ல் போடணும். ஏன் கிளவி, வாயை கொஞ்சம் குறை. என்ன ஏத்தா நீ சொல்லு, அப்படித்தானேத்தா? 3 பவுனில் போடணும், இல்லைன்னா 5 பவுனில் தானே போடணும். அப்படித்தான் சொல்லுவாங்க. அது தாலி செயின் தான் கணக்கு. வெண்ணிலா, தாலி செயின் 3 பவுனு தான். அதுக்கப்புறம் மாங்கல்யம் 1/2 பவுனு. ஆனால் இந்த பக்கத்தில் 2 காசு போட்டிருக்கோம் பார்த்தியா, அதுக்கெல்லாம் கணக்கு கிடையாது. அது நம்ம சரஞ்சரமாக எத்தனை வேணாலும் கோத்துக்கிடலாம். அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் சேர்த்து 4 பவுன் வருது. போட்டால் 5ல் போடுங்க, இல்லைன்னா 3ல் போடுங்க.
ஏ கிழவி உன்கிட்ட கொண்டு வந்து காமிச்சேன் பத்தியா என்னைய சொல்லணும் கொண்டா இந்தாங்க. நல்ல பிள்ளைய பெற்று வச்சிருக்கா பார்வதி. ஒன்று அப்படி இருக்கு ஒன்று இப்படி இருக்கு. சரி மரகதம், குலசாமி கோயிலுக்கு என்னைக்கு போவோம்? நீங்கள் 4 பேரும் போயிட்டு வந்துருங்கக்கா. எனக்கு வர்றதுக்கு தோதுப்படாது. வேணா பார்வதி மைனியை வேணா கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. 4 பேரும் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் 5 பேர் மலரோட சேர்த்து. சரி அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க. அண்ணனையும் மைனியையும் வேணா சேர்த்து கூட்டிகிட்டு போங்க. அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீ என்ன சொல்கிறது? நீ சொல்லி நான் கூட்டிகிட்டு போகணுமோ? எனக்கா கூட்டிகிட்டு போக தெரியும். நீ வர்றையா இல்லையா அதை மட்டும் சொல்லு. இல்லைக்கா, நான் உங்கள் கூட ஒரு நாள் ஊருக்கு வந்துட்டா எங்கள் வீட்டு வேலை அப்படியே தேங்கி போயிடும். அப்புறம் அம்பிட்டும் என் மருமகதையும் பாப்பா. அவள் காலேஜுக்கு கிளம்பணும். அதானே, எனக்கு ஒன்றுன்னா வரவே மாட்டேங்கில்ல. ஒரு நாள் தானே மரகதம், ஒரு வேனை பிடிச்சி எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். மரகதம், குலசாமி கோயிலுக்கு எல்லாருமே போயிட்டு வந்துடுவோம். சரிம்மா, ஆனால் அவர் வரட்டும், அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். சரி அப்போ கேட்டுட்டு சொல்லு, எல்லாருமே போவோம் ஒரு வேனை மத்தி. வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா எல்லாரும் கலந்துக்கங்கத்தா. சும்மா நான் வரலன்னுக்கிட்டு. சரி கேட்டுட்டு சொல்லு. நீ சொன்னதுக்கப்புறந்தே வேன் பிடிக்கிறதா பஸ் பிடிக்கிறதான்னு பார்க்கணும். சரிங்கக்கா. தாத்தா மழை வஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்கத்தா. குலசாமி கோயிலுக்கு தானே கூப்பிடுறா. போயிட்டு வர்றதுல இப்போ என்ன இருக்கு உனக்கு? ஏம்மா போகக்கூடாதுன்னுலாம் இல்லைம்மா. மலர் பிள்ளை மூஞ்சியில் நான் எப்படி முழிப்பேன்? எத்தேன்னு பாவம் போல சுற்றி சுற்றி வாராம்மா. பார்க்குறதுக்கு எனக்கே கஷ்டமாக இருக்குது. எல்லாம் என்னையால் தானேன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரியாகவே இருக்குமா. அதான் முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கியே இருக்கலான்னு பார்க்குறேன். நீ பேசாமல் இப்படி ஒதுங்கி போகிறதே அந்த பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் நினச்சி கஷ்டப்படுறதுக்கு அவளுக்கு தெரியாது. நீ கொஞ்சம் சிரித்து பேசிட்டாலே அவன் முகத்துலேயும் சிரிப்பு வந்துடும். ஆமாம், வெண்ணிலாவுக்கு நீ தாலி பிரித்து கோத்து போடலையா? அவளும் மஞ்சக்கயிறு தாலியை தானே கட்டிக்கிட்டு இருக்கா கழுத்துல. மாமா கிட்ட தாம்மா கேட்கணும். குட்டி, பால் கணக்கு அப்பா கிட்ட கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேம்மா. அப்பா கடையிலையா இருக்காரு? ஆமாம்மா. அண்ணன் எங்கேயா இருக்கான்? அண்ணனும் கடையில தான் இருக்கு. ஏம்மா? அப்படின்னா ஒரு எட்டு கடையில் போயிட்டு பெரியம்மா குலசாமி கோயிலுக்கு போகணுங்கிறாங்க, என்ன பதில் சொல்லி விடுன்னு கேட்டு வரையா? பெரியப்பா இப்பதாம்மா கடையில வந்து பேசிட்டு இருந்தாரு. என்னையா சொன்னாங்க அப்பா? எல்லாரும் போயிட்டு வரலான்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. பெரியப்பா வேணாமத்த போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப சரி அப்பல சரி. முத்து, என்ன? இப்போ மாட்டு பண்ண வேலை முழுசா நீ தானே பாக்குற. மாமா கிட்ட நீங்க மாசம் சம்பளம் கேளு. என்னத்துக்கு? மாம்செல்லாம் என்னமாச்சும் வாங்கி கொடுத்ததில்ல எனக்கும் அக்காவுக்கும். அதே மாதிரி நீயும் மாமா கிட்ட சம்பளம் வாங்கி எனக்கு என்னமாதிரி வாங்கி கொடுறா. உனக்கு ஒரு வேலை பொழப்பில்ல போ. ஏன் முத்து அப்படி சொல்ற? எனக்கு என்னமாச்சும் வாங்கி கொடுறா. ஒழுக்கமா இருக்கிறதா இருந்தா இரு, இல்லாட்டி உங்க அம்மா வீட்டுக்கு ஓடு. கல்யாணம் ஆயிடுச்சு முத்து உனக்கு. நீ குடும்பஸ்தன் ஆயிட்ட. இன்னமும் இப்படி பொறுப்பு இல்லாமலே சுத்திக்கிட்டு இருக்காத. உனக்குன்னு நான் ஒரு பொண்டாட்டி இருக்கேன் பாத்தியா. எனக்கு என்னமாச்சும் வாங்கி கொடுக்கணும்டா. இப்ப அடிக்கிற அடியில செகுல அந்த பக்கம் திரும்ப போகுது பாரு. ஆமா, பிள்ளைய அடிப்ப. வாய மூடுறா ராஸ்கல். ஐயா அப்படியெல்லாம் பேசக்கூடாதியா. அவளை முதல்ல வாயை அடக்குங்க. அவ என்னையா தப்பா கேட்டுட்டா? நல்லா சொல்லுங்க தே. முத்து, இங்க பாரு, தாலி வாங்கியிருக்காங்கல்ல அக்காவுக்கு. ஆனா அரவிந்த் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? என் பொண்டாட்டிக்கு தாலி நல்ல தொங்க நிறைய காசோட போடணும்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா போய் லட்சுமி காசு மாங்காய் காசு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களாம்டா. நான் கூட மஞ்ச கைத்தையே போட்டுக்கிறேன். ஆனா ஒரு அரை பவுன்ல மாங்கல்யம் வாங்கி கொடுமுத்து. நீ மாமா கிட்ட நீ வேலை பார்க்கறதுக்கு காசு கேளு. என்ன, அந்த காசுல எனக்கு அரை பவுன்ல மாங்கல்யம் மட்டும் வாங்கி கொடு. தங்க செயின் கூட வேண்டாம். இன்னைக்கு தங்கம் விலை 8000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு கிராமுக்கு. ஆனால் அரை பவுன்ல மாங்கல்யம் மட்டும் வாங்கினா ஒரு 35,000 ரூபாயில வாங்கிடலாம்டா. மஞ்ச கயிற்றுல அரை பவுன் மாங்கல்யத்தை கோர்த்து போட்டுக்கிறேன்டா. எனக்கு வாங்கி கொடுமுத்து. ஏத்தே, மாமா கிட்ட சொல்லுவோம் தே, உனக்கும் தாலி பிரித்து கோக்குறதுக்கு சொல்லுவோம். மாமா கிட்ட சொல்லி மாமா செய்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு இவன் செய்கிறானான்னு கேளுங்க. முத்து, மாமா கிட்ட காசு கேளு முத்து. நீயும் இவ்வளவு நாள் தான் நீ வேலை பார்க்காம டிமிக்கி கொடுத்துக்கிட்டு ஊற சுத்திக்கிட்டு இருந்த. ஆனால் இப்பெல்லாம் நீ வேலை நல்லா தானே பார்க்குற மாட்டு பண்ணையில். மாமா கிட்ட காசு கேளு, மாமா உனக்கு கொடுப்பாரு. அந்த காசு சேர்த்து வச்சு எனக்கு வாங்கி கொடுறா. மாம்ஸ் எல்லாம் பாத்தியா, அக்காவுக்கு வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காகவே மாமா கிட்ட சம்பளம் வாங்கி ஒன்றுனா வாங்கி கொடுத்தது. நீயும் அதே மாதிரி மாமா கிட்ட சம்பளம் வாங்கு முத்து. போயிட்டான். மாமா கிட்ட சொல்லுவோம் தே வெண்ணிலா, மாமா கிட்ட சொல்லுவோம். என்ன மாமா கிட்ட சொன்னா 5 பவுன்ல இல்லை 10 பவுன்ல கூட எனக்கு தாலி போடுவாரு. எனக்கு இவன் அரை பவுன்ல மாங்கல்யம் வாங்கி கொடுத்தாலே போதும்னு நான் நினைக்கிறேன். இந்த எருமைக்கு மனசு வருதான்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லத்தே, பெரியத்த அக்காவுக்கு இப்படி ஒரு விசேஷம் நடத்துறாங்க. அவங்களே நடத்தும் போது மாமா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பேசாம இருப்பாரா? ஆனாலும் பேசாம இருக்காருன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்ன அருணாச்சலம், என்ன விஷயமா பேசணும்? எதுக்கு வர சொன்ன? அம்மா இங்க பாரு, இந்த பாப்பா எதுக்கு அழுதுகிட்டு வருது?
அது ஒண்ணுமில்ல ராவணா, நம்ம பாப்பாவை பொண்ணு கட்டு வந்தாருல அந்த காலேஜ் ஓனர், மில்லு வச்சிருக்காருல, அந்த மில்லுல தானே நம்ம சுப்புலட்சுமி வேலை பாக்குது. சுப்புலட்சுமியை பொண்ணு கட்டு வந்திருக்காரு. அதுக்கு பாட்டி ஏதாவது சொல்லியிருக்குமோ என்னமோ, அதான் அழுதுகிட்டு போகுது. அவரா? ஆச்சரியமா இருக்கே. ஆமா, நம்ம பாப்பாவோட ஃப்ரெண்டுன்னு கல்யாணத்தை போய் பார்த்தாராம். அப்பவே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததான். யாரு என்னன்னு விசாரிச்சதுல அவர் மில்லுல வேலை பார்க்குற பொண்ணுன்னு தெரிஞ்சதும் 1 மாசம் போல கண்காணிச்சிருக்காரு நடவடிக்கை எல்லாம். அதுல இந்த பொண்ணோட குணம் ரொம்ப பிடிச்சு போய் பொண்ணு கட்டு வந்திருக்காரு. சரி, அதுக்கு எதுக்கு இந்த பொண்ணு அழுதுகிட்டு போகுது? அவங்க பாட்டி என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு என்ன, ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு பெரிய சம்பந்தம் வீடு தேடி வருதுன்னு. இந்த பிள்ளை எதுக்கு அழுகுதோ என்னமோ தெரியல. அவங்க என்னையதான் விசாரிக்க சொன்னாங்க. நான் சரி உங்ககிட்ட காட்டுட்டு என்னன்னு சொல்லுவோன்னு நினைச்சிருக்கேன். அதுக்கு எதுக்கு இந்த பாப்பா அழுகணும்? ஆனாலும் அந்த பையனை பத்தி நமக்கு என்ன தெரியும்? வெளிநாட்டுல இருந்த பையன் வேற. அவரை பத்தி என்ன தெரியும்? நல்ல மனுஷன்தான். நானே நேரில் போய் பேசியிருக்கேன். ரொம்ப தன்மையா தான் பேசுவாரு. ஆமாமா, இங்க வீட்டுக்கு வந்திருந்த போய் அப்படிதான் பேசினாரு. நல்லா தான் பேசினாரு. மனுஷன் நல்ல மனுஷனா தான் தெரியுது. பையன் எப்படின்னு தெரியல. அப்பாவை போல தானே பிள்ளையும் இருப்பான். நல்ல பையனா தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். விசாரிச்சு பார்த்தா தெரியும். ஆனா எடுத்தோம் கவுத்தோன்னு 1 நாள் 2 நாள்ல விசாரிக்க முடியாது. 4 பேர்கிட்ட கேட்டா நல்ல விதமா தான் சொல்லுவாங்க. ஆனாலும் வெளிநாட்டுல இருந்த பையங்கிறப்போ ஒரு மாசம் போல பொறுத்திருந்து பார்க்கலாமா? ஏன்னா ஒரு பையனோட நடவடிக்கையை கண்காணிக்கணும்னா 1 நாள் 2 நாள்ல முடியாது. சாதாரண விஷயமா இருந்தா பரவாயில்ல, கல்யாண விஷயம், அதுவும் தாய் தகப்பன் இல்லாத புள்ள. ஒரு மாசம் 2 மாசம் பொறுக்க சொல்லு. சொல்லி பாக்குறேன். ஒரு மாசம் 2 மாசம் போல அந்த பையனோட நடவடிக்கையை நம்மளும் கண்காணிப்போம். 1 நாள் 2 நாள்ல எல்லாம் எந்த முடிவும் எடுக்க முடியாது அருணாச்சலம். அந்த பாட்டியை கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லு. சரிப்பா, நீயும் உன் சைடுல இருந்து விசாரி, நானும் என் சைடுல இருந்து என்னன்னு பாக்குறேன். சரி. நகை நட்டெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்களாமா? தெரியல என்னன்னு பாப்போம். நகை நட்டெல்லாம் ஒன்னும் எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அவங்க. அது என்னமோ இருந்தாலும் எல்லாத்துக்கும் ரெடியா தானே இருக்கணும். ஆமாப்பா, சரி அது நீ கொஞ்சம் என்னன்னு பாரு. என்ன ஆமா, ஏதோ குலதெய்வம் கோயிலுக்கு போறதா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆமாப்பா, போயிட்டு வரணும். அண்ணன் கூப்பிடுறாரு. அண்ணனுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எதையாவது பண்ணுவோம் கூட மாட இருந்து. சரிப்பா, போயிட்டு வாங்க. சரி, நான் விசாரிக்கிறேன் அருணாச்சலம். 1 மாசம் 2 மாசம் டைம் கையில் பாட்டிக்கிட்ட. சரிப்பா, சரி. சரி, நான் வர்றேன். நீ அந்த பாப்பாவோட பாட்டிக்கிட்ட கொஞ்சம் என்ன ஏதுன்னு கேட்க சொல்லு. அந்த பாப்பா கிட்ட கல்யாண விஷயம் பேசவும் அழுகுதுன்னா அப்படிலாம் லேசா விட்டுறக்கூடாது. சரி, நான் வரேன். என்ன? சரி, நான் என்னன்னு விசாரிக்க சொல்றேன். நீ போயிட்டு வா. ஐயா வா. என்ன வாசல்ல பந்தலும் ஒண்ணுமே போடல? பந்தல் என்னத்துக்கு இருக்கா? என் பொண்டாட்டிக்கு எனக்கும் கல்யாணம்ல, தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன். கூறுகட்டவனே, கோமட்லே குத்தி போடுவேன். அடே அண்ணா, நீ என்ன ரெடி ஆகாம இருக்க? மாப்பிளடா, கடைசி நிமிஷத்துல தான் ரெடி ஆவேன். இவங்க எல்லா சடங்கையும் முடிச்சு தாலியை என் கையில கொடுக்கும்போது அப்படி ஜம்முன்னு போய் நிற்பேன். ஆமா, 1 மாசமா வெளியே படுத்திருக்கேனே, அண்ணன் இப்படி கஷ்டப்படுறானேன்னு கூட வந்து படுக்கணும்னு தோணுதாடா உனக்கு? நீ கூறுகட்டத்தனமா ஒரு வேலையை பார்த்துட்டு வெளியே வந்தேன்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நீ தானடா சொல்லி கொடுத்த. அடே கிருக்கா, உனக்குன்னு சொந்த புத்தி இருக்காதாடா? உங்க அம்மா சொன்னான்ட்டு போய் தாலியை கட்டின, இவன் சொன்னான்ட்டு போய் இடுப்புல கிள்ளினே ஆகும். ஆமா, இடுப்புல கிள்ளி வச்சேன், நீ பார்த்த. நீ போய் மைக் செட்டு கட்டி ஊர் பூரா இப்படி சொல்லிட்டு வா. சின்ன பிள்ளைடா அது. சின்ன பிள்ளையா இருந்தாலும் என் பொண்டாட்டி. ஆமா ஐயா இரு. கருப்பை 2 வருஷம் வெளியே இருந்தானே, திண்ணையில அவன் கூட சேர்ந்து தினமும் தூங்குனேன். நான் அந்த 1 மாசமா வெளியே கிடக்கேன். ஒரு நாள் என் கூட வந்து படுத்திருப்பியா நீ? உனக்கு அந்த பேரன்னா ஒசத்தி என்ன, இந்த பேரன்னா மட்டம். அடே, அவன் தனியா தூங்குனான், அதனால அவனுக்கு துணைக்கு தூங்குனேன்டா. நான் மட்டும் என்ன 10 வாரம் கூட்டி வச்சுக்கிட்ட தூங்குறேன்? ஆமா, நீ இந்த இங்க திண்ணையில படுத்திருக்க. இந்த மாதிரி இங்கக்குள்ளதான் டென்ட் கட்டி கருப்பை படுத்திருக்கான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா தானடா இருக்கீங்க. இதுல நான் வேற இங்க வெளியே வந்து படுக்கணுமாக்கும். ஆனாலும் நீ அவன் கூட போய் தூங்குனேல, என் கூட வந்து தூங்குனியா? அடே அரவிந்தா, அவன் 2 வருஷம் வெளியே இருந்தான்டா. ஆனா நான் அவன் கூட ஒரு 10 நாள் தான் தூங்குனேன். அதுக்குள்ள காய்ச்சல் வந்து என்னை ஆஸ்பத்திரியில சேர்த்து என்னை இந்த மாதிரி நீ வெளியே வந்து படுத்தேன்னா கொன்றுவேன் நானே அப்படின்னு சொல்லி என்னை உள்ள போய் படுத்து சொல்லிட்டான். சரி, 10 நாள் தூங்கி இருக்கேல, அப்ப என் கூட ஒரு 10 நாள் தூங்கு. அடே, அவன் 2 வருஷம் வெளியே இருந்ததும் நீ வெளியே இருக்கிறதும் ஒன்னாடா? ஆமா, ஒண்ணுதேன். அப்படியே கம்ப கொண்டு காதுக்குள்ள குறைஞ்சு விட்டுருவேன். ஏயா? அவன் அந்த பிள்ளை அவங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாதுன்னு அந்த பிள்ளையோட பாதுகாப்புக்காக அவங்க வீட்டுல தங்க வச்சுட்டு அவன் அதுக்கு பதில் வெளியே போனான். நீ என்ன பண்ணிருக்க? சும்மா இருந்த பிள்ளைய இடுப்பு பிடிச்சு கிள்ளி பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வெளியே வந்திருக்க. ஐயா, மலரை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடக்கூடாதுன்றத நான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன். அரவிந்தா, நீ வீட்டை விட்டு வெளியே வரலடா, நீ வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்டிருக்க. 2 ஒண்ணுதானே ஹெட் மாஸ்டரே? 2 அது எப்படி ஒன்னாகும்? தண்டனை கொடுக்கறது ஒரு விதம், தானா முன் வந்து தண்டனையை ஏத்துக்கிறது ஒரு விதம். அவன் 2வது விதம். அதான் உனக்கு அந்த பேரந்தே வசதி. என்னையெல்லாம் பார்த்தா இலக்காரமாத்தையும் இருக்கும். நீ உங்க அம்மால கணக்காவே பேசாத என்ன? அப்படி பார்த்தா அன்னைக்கு அவன் மலருக்கு தாவணி கட்டி விட போய் தானே இப்படி பஞ்சாயத்து நடந்தது. அப்ப அவனும் தப்பு பண்ணிட்டு தானே வெளியே வந்திருக்கான். அடே கிறுக்கு பையலே, தாவணியை அவுத்தா தாண்டா தப்பு, கட்டி விட்டா தப்பு கிடையாது. ஹெட் மாஸ்டரே, நீ உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. என்ன? நான் கரெக்டா தாண்டா சொல்றேன்.
அந்த பிள்ளைய யாரும் தப்பா ஒரு பார்வை பாத்திர கூடாதுங்கிறதுக்காகவே அன்னைக்கு சும்மா கிடந்த துணியை எடுத்து மேல தாவணியா சுத்தி விட்டுருக்கான் என் பேரன். நீ என்ன பண்ணிருக்க? லேசா இடுப்பு தெரியுதுன்னு சொல்லி கிள்ளி வச்சிருக்க. உன்னைய மாதிரி எவனாவது கையை வச்சிடக்கூடாதுன்னு தான்டா அன்னைக்கு அவன் தாவணியை கட்டி விட்டு இருந்திருக்கான். பேசு பேசு, நீ நல்லா பேசு. நீ எப்போ அந்த பேரனுக்கு மட்டும்தான் சால்ரா தட்டுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்பவும் அவன் பண்றது மட்டும்தான் சரி, நான் பண்றதெல்லாம் தப்புதான் உங்களுக்கு எல்லாம். உனக்கு இருக்கா போ. போயா யோ போயா. வந்துட்டாரு. நீ தானடா கூப்பிட்ட. நான் என்னைக்குமே என் பேரங்கள்ல ஒருத்தன் வசதி ஒருத்தன் மட்டும்னு நினைச்சதே கிடையாது. என்னோட 6 பேரங்களும் எனக்கு ஒண்ணுதேன். அவங்கவுங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்ததே அவங்கவுங்களுக்கு மரியாதை கிடைக்கும். போயா. உங்க அப்பா எப்படி இருக்கா, நீ எப்படி இருக்கன்னு யோசிச்சு பாருடா கிருக்கா. பாத்தியா ஐயா எப்படி பேசிட்டு போறாருன்னு? அவன்னா இவருக்கு எப்பவுமே வசதி தான்டா. பிரதர், நீ போய் எதுக்கு பிரதர் இடுப்புல கைய வச்ச? அதனாலதான் 1 மாசமா வெளியே இருக்க. அடே வேண்டாம், வசதியா காலை வச்சிருக்கேன், ஒரு ரத்து எத்துனேன்னு வை, எங்கிட்டு போய் விழுவேன்னு தெரியாது. சரி போய் புது ட்ரெஸ்ஸை போட்டு ரெடியாகு, ஓடு. சொந்தக்காரங்க எல்லாம் ஒருத்தரா வர ஆரம்பிக்கட்டும்டா. வந்து என்கிட்ட என்ன மாப்பிள்ள ரெடி ஆகலையான்னு கேட்கட்டும். அதுக்கப்புறம் போய் ரெடியானாத்தான் கொஞ்சம் கெத்தா இருக்கும். சரி என்னன்னு போ. குட்டி பிள்ளைய நான் வச்சிருக்கேன் மச்சான், நீங்க உள்ள போங்க. மாப்பிள்ள நீ உள்ள வாயா. இருக்கட்டும் மச்சான், நீங்க உள்ள போங்க. வாங்க வாங்க, அண்ணாச்சி, வாங்க. வாங்க. வணக்கம் வணக்கம். பொம்பளைங்க விசேஷத்துக்கு நம்ம எதுக்குன்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாங்க. மரகதம், தாலி செயின்ல கொஞ்சம் மல்லிகைப்பூவை கட்டி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துட்டு வரையா? சம்மந்தாரம்மா இருக்காங்கல்லக்கா, அவங்க கிட்ட கொடுங்க. அவங்க தான் பெரிய ஆளு, அவங்க பார்க்கட்டும். நானா? நீங்க எல்லாம் பாருங்க. இல்ல மைனி, வீட்டுக்கு பெரிய ஆளு சம்மந்தார் நீங்க இருக்கீங்க இல்ல, நீங்க பாருங்க. ஆமா மைனி, நீங்க பாருங்க. அதே முறை மலரு எனக்கு மக முறையில வருது. அட மஞ்சள் குங்குமம் வச்சு மல்லிகைப்பூ சுத்துறதுக்கு முறை என்ன வேண்டி கிடக்கு? பெரிய ஆளுகளா இருந்தா போதும், நீங்க செய்யுங்க. சரி. ஆமா, பிள்ளை முகம் ஏன் ஒரு மாதிரி வாட்டமாவே இருக்கு? அவளுக்கு உடம்பே சரியில்லை பாத்துக்கங்க. காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கா. அடடே, ஆஸ்பத்திரிக்கு எதுக்கும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? ஆமா, கூட்டிட்டு போகணும். இந்த முகூர்த்த நேரம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஜோசியர் குறிச்சு கொடுத்த நாள் இந்த பிள்ளைக்கு யோகமா இருக்கும்ட்டு தான் இன்னைக்கு வச்சிருக்கோம். இதை விட்டாச்சுன்னா அடுத்து பங்குனி பிறந்தாச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம்மா, கடைசி முகூர்த்தம் பார்த்தீங்களா? ஆமா, இந்த முகூர்த்தம் எங்க மலர் ராசி நட்சத்திரத்துக்கு ரொம்ப யோகமான முகூர்த்தமா. அதனாலதான் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கிடலான்னு சொல்லி இம்பிட்டு நாளும் தள்ளி இன்னைக்கு வச்சிருக்கோம். ஓ அப்படியா? சரி சரி. பாப்பா, குட்டி பிள்ளை எங்கடா? ஏம்மா, தம்பி வச்சிருக்காம்மா. சரிம்மா சரி. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள விசேஷத்தை ஆரம்பிங்க. இந்த ஆரம்பிச்சிருவோம் இல்லையக்கா? ஆமா, மஞ்சள் குங்குமம் வச்சு மல்லிகைப்பூவை சுத்தி எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குங்க, பெரிய ஆளுங்க கிட்ட எல்லாம். ஆமா, மஞ்சள் குங்குமம் வச்சு இங்க நம்ம வீட்டு பூஜை ரூம்ல கொஞ்சம் சாமிகிட்ட வச்சு எடுத்துட்டு வாங்க. பார்வதி குலசாமி கோயில்ல குலசாமி காலடியில வச்சு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் நேரா கொண்டு வந்து எங்க வீட்டு பூஜை ரூம்ல தான் வச்சிருந்தேன். இன்னைக்கு தான் காலையில வெளியே எடுத்திருக்கேன். அப்படியா மேனி? சரி சரி, எனக்கு அது தெரியாதுல்ல. அப்படியா? அங்க புத்தூர் எல்லையில இருக்கிற குலசாமி கோயில்ல காலடியில வச்சு பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இங்கேயும் காலடியிலே தான் வச்சிருந்துருக்கீங்க உங்களை பூஜை ரூம்ல. பிறகு என்ன, இன்னொரு கையெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆமாம்மா, ஏற்கனவே என் பிள்ளை கட்டின தாலி எங்கன்னு தெரியல, காணா போச்சு. அதுல இருந்தே கொஞ்சம் மனசுக்கு திக்கு திக்குன்னு பயமாவே தான் இருந்தது. அதனால சாமி காலடியை விட்டு எடுக்கவே இல்லை. உங்க கருப்பசாமி நல்ல துடியான சாமியில அவர் காலடியில வச்சு பூஜை பண்ணியிருக்குன்னா அப்ப சொல்லவா வேணும்? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, தைரியமா இருங்க. ஆமா, ஜோசியரும் அப்படிதான் சொன்னாரு. இந்த மலர் பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது யாராவது கொடுங்களேன். ஒரு மாதிரியாவே உட்காந்துருக்கு முடிச்சுக்கிட்டு. பசிக்குதாடா பாப்பா? இல்ல தெரியுமா. வாந்தி வேற எடுத்துக்கிட்டே இருந்திருக்கேங்கிற, கிருகிருன்னு வந்திருக்க போகுது. யாராவது ஒரு ஜூஸ் இருந்தா கொடுங்களேன், இல்லை டீ ஏதாவது கொடுங்களேன். பாட்டி, சொல்லு பஞ்சு. இந்த இவங்க ஆத்தா கோமதி, அதான் உங்க ஃப்ரெண்டு, அடிப்படையில தான் உட்காந்துருக்காங்க. டீ போட்டு கொடுத்தேன், குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் சட்டியில கொஞ்சம் டீ இருக்கு, ஒரு கப்பில் ஊற்றி எடுத்துட்டு வாங்களேன், இந்த பிள்ளைக்கு சத்த கொடுப்போம். சரி, இந்த வரேன். அதே ஒரு டீ கீழே கொடுத்தா அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். ஏன்னா வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்குன்னா லேசா விட்டுறக்கூடாது, நீர் சத்து குறைஞ்சு போகும். அதெல்லாம் நான் என் மருமகளை தங்கம் போல பார்த்துக்கிடுவேன். பார்த்துக்கோங்க, இத்தனை நாளில் ஒரு நாள் கூட வாந்தி எடுத்தது கிடையாது. ஆமாம், இந்த வாந்திக்கு அறிவே கிடையாது. எங்கள் அத்தை கிட்ட பர்மிஷன் கேட்காம வந்துருச்சு. ஏத்தா, நீ வாயை கொஞ்சம் குறை. இந்த டீ ஊற்றி எடுத்துட்டு வந்திருக்கேன். கொடுங்கம்மா. மலர் பாப்பா, இந்த டீயை கொஞ்சம் குடிச்சுக்கிறியாடா? கருப்பே வந்திருக்கானா? இருக்கான் தாயி, இருக்கான், வெளியே தான் இருக்கான். அரவிந்தனை கேட்கறாளான்னு பத்தியா? அரவிந்த அந்த தானத்தை நிற்கிறான். அவன் இவன்லாம் பேசக்கூடாது, அவருன்னு சொல்லணும், இல்லைன்னா மாமான்னு சொல்லு, இல்லைன்னா அத்தான்னு சொல்லு. சரி தே. மலர் பாப்பா, இந்தா கொஞ்சம் டீயை குடி, அப்புறம் தெம்பா இருக்கும், அப்புறம் சிரிச்சுக்கிட்டே இருப்பியான். இந்தாடா குடி. சின்ன பிள்ளை தானே, சரியா போயிடும் அதெல்லாம். என்னடா ஆச்சு மலரு? ஐயா அக்கா, என்னாச்சு? பிள்ளை விழுந்துருச்சு, பிடிங்க. மலரு, என்னடா தாயி ஆச்சு? என்னாச்சு? ஏய் மரதம், என்னாச்சு? அழகு பிள்ளைடா நீங்க.